எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மித்தாலி. வெல்கம் டு மித்தாலிஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஸ்டார்ட் நியூ அகாடமிக் இயர். அதாவது நம்ம எல்லாருக்குமே 2021க்கான அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம். இல்லை சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் போயிட்டுருக்கோம், இல்லை சில பேருக்கு இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணுறது. நம்ம எல்லாருமே இப்போ வெக்கேஷனில் இருக்கோம். ஸோ நம்ம ரூமோ இல்லை ஷெல்ஃபோ கண்டிப்பாக ஓரளவாவது குப்பையாக தான் இருக்கும். இல்லைனா நம்ம யூஸ்வலாக வெக்கேஷனில் என்ன பண்ணுவோம், ஸ்டோரி புக்ஸ் படிப்போம், கலர் பண்ணுவோம், இல்லை விளையாடுவோம். ஸோ அது எல்லாமே தான் நம்மளை சுற்றி இருக்குமே தவிர நம்மளோட புக்ஸ் அது மாதிரி இருக்காது. ஸோ அடுத்த அகாடமிக் இயர்க்காக உங்களோட ரூமையோ இல்லை ஷெல்ஃபையோ இல்லை உங்களுக்குன்னு இருக்க ஒரு குட்டி ஸ்பேஸையோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை கொடுக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுக்காக நீங்களே கோல்ஸ் செட் பண்ணுறது. இந்த அகாடமிக் இயரில் நான் 100% எடுப்பேன் அப்படின்னு கோல்ஸ் செட் பண்ணிங்கன்னா அது நடக்காது. நடக்கும், பட் ஆனால் அவ்வளோ பெரிய கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் செட் பண்ணுற கோல் எப்பயுமே ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 95% மேலே எடுப்பீங்கன்னா அது ரியலிஸ்டிக். நீங்கள் அப்போ 100% எடுத்தால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு கோல்ஸை செட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம 3 கோல்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கோல்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் 3 கோல்ஸ் வச்சுருக்கிறது பெட்டர். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் யோர் விஷன் போர்டு. விஷன் போர்டுனா உங்களுக்கு என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கோ அதை பிக்சராக கலெக்ட் பண்ணணும். அது நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லேருந்து கூட கட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணி உங்கள் வாலில் ஒட்டி வச்சுக்கலாம். அதை நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வால் ஆஃப் மோட்டிவேஷன் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ், உங்களை மோட்டிவேட் பண்ணுற கோட்ஸ் எல்லாமே நீங்களே எழுதி உங்களோட வால்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்கு படிப்பு மேலே இருக்க ஒரு ஆர்வத்தையும் தூண்டும். ஃபோர்த்து ஸ்டெப் உங்களுக்கான ஸ்டடி பிளானரை நீங்களே கிரியேட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற ஸ்டடி பிளானரை விட நீங்களே டிஐஒயாக பண்ணும்போது அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட டைம் டேபிள், உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் செய்கிறது இன்னும் பெட்டராகவே இருக்கும். நம்ம எப்படி ஸ்டடி பிளானர் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பை நியூ ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அகாடமிக் இயர்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஸ்டேஷ்னரிஸ் பொருள் வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட ஏதாவது புதுசாக இருக்குன்னா அதை எப்படா யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண மாட்டோமா அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்கள் அகாடமிக் இயர் வாங்கும் போது அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட என்னெல்லாம் பொருள் இல்லையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஷீட்ஸ், ஏன்னா புது புக்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ப்ரௌன் ஷீட், லேபிள் அதெல்லாமே ஒட்டணும். அப்புறம் புது பென்ஸ் அது மாதிரி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன ஸ்டெப்னா கிரியேட் யோர் ஓன் ரொட்டீன் செட் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வெக்கேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொட்டீனே இருக்காது. ஸ்லீப் ரொட்டீனும் இருக்காது, வேக்கப் ரொட்டீனும் இருக்காது. எப்போ வேணால் தூங்குவோம், எப்போ வேணால் எழுந்திரிப்போம். இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இப்போ ஸ்கூல் தொடங்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் தேவை. உங்களுக்கு ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.